நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஆமா, என்ன பண்றது? மீன் சாப்பிடுங்கண்ணே. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிடு. மீனுக்கு நல்லது. ஜெயா சாப்பிட்டாளா? இல்லங்க, போய் சாப்பிட சொல்லலாம் அவள. சொல்லி பார்த்தேன், அவ கேக்குற மாதிரி தெரியல. அதுக்காக போம்மா, போ போய் அது இதுன்னு ஏதாவது சொல்லி அவளை சாப்பிட வையே. ஏன் அத நீங்க சொல்ல மாட்டீங்களா? அவ மூஞ்சிய பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடி. அவளை பார்த்த உடனே அழுதுட வேண்டி பாவண்டி அந்த பையன். சும்மா ஏதாவது சொல்லி அவ மனசை கெடுத்துறாதீங்க. இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். ஏய், வாய் மூடுறி. நீ எல்லாம் மனுஷன் தானே? அவன் செத்து இருக்கான், நிம்மதியா இருக்குன்னு சொல்ற? அந்த வயசுல உனக்கு ஒரு பிள்ளை இருந்தா இந்த மாதிரி ஏதாவது நடந்தா உனக்கு எவ்வளவு வலி இருக்கும்? அவன் அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டான்? அங்கங்க லவ் பண்றன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு ஓடுறானுங்களே, அவன் அப்படியே பண்ணா? நம்ம பொண்ண இது நாள் வரைக்கும் நம்ம பொண்ணாவே வச்சிருந்திருக்கான். அதுக்காக நீ அவனுக்கு நன்றி சொல்லணும். பெருசா பேச வந்துட்டா. என்னங்க, அவன் உயிரோட இருந்திருந்தா அவனுக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பீங்க போல இருக்கே. கண்டிப்பா பண்ணிருப்பேன். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு முக்கியம். சும்மா அறிவு கட்டத்தனமா எதையும் பேசிட்டு இருக்காதீங்க, அமைதியா இருங்க. ஆமா, இந்த மாதிரி பேசி மட்டும் என்ன ஆக போகுது? ஓடி போய் அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போ. வேற வேலையே இல்ல. ஜெயா, ஜெயா எழுந்து சாப்பிடு. ஜெயா எழுந்துரு. போனவனே நினைச்சு அழுதுட்டு இருந்தா என்னமா ஆக போகுது? ஏதாவது சாப்பிடுமா. எனக்கு வேணாம். தயவு செஞ்சு சொல்றத கேளு ஜெயா. 2 நாளாவே சாப்பிடல, உடம்புக்கு என்னமா ஆவறது? நான் சாவறேன், எப்படியாவது போறேன், விடுங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. எங்களுக்கு இருக்கிறதே நீ மட்டும்தான். நீ சாகறன்னா நாங்களும் சாகணும். நாங்க மட்டும் உயிரோட இருந்து என்னத்தம்மா சாதிக்க போறோம்? கஷ்டமா தான் இருக்கும். உன் வலி எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லு? ஜெயா, அழாதம்மா. உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? உனக்கு வயசு இல்லைன்னு பார்த்தேன். இல்லனா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அந்த பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. சொன்னா கேளு ஜெயா, அழாத. நீ இப்படி இருக்கிறதால அப்பா கூட சாப்பிடல. உடம்பு சரியில்லாத மனுஷன், அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம என்னமா பண்ண முடியும்? எழுந்திரு ஜெயா, சாப்பிடுமா. எழுந்திரு, அழாதம்மா. எனக்கு வேணாம். பிளீஸ்டா, அடம் பிடிக்காத. தயவு செஞ்சு சொல்றத கேளு, சாப்பிடுமா. கொஞ்சம் இருமா. இந்தா குடி. சாப்பிடு. சந்துரு, நீ இப்படி இருக்கிறன்னு தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? அவன்தான் உனக்குன்னு அந்த கடவுளை முடிச்சு போட்டிருக்கா போல இருக்கு. அதான் இப்படி ஆயிடுச்சு. உன்னோட விஷயம் தெரிஞ்சும் சந்துரு உன்னை கட்டிக்க தயாரா இருக்கான். வெளில போங்க. என்னடி? எனக்கு கல்யாணம் வேணாம், ஒண்ணு வேணாம், வெளில போங்க. ஏய், என்ன நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேக்குறேன்னு நினைக்கிறியா? உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நாங்க சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சாப்பிட்டா சாப்பிடு, இல்ல சாப்பிடலன்னா போ. டேய், என்னடா சொல்ற?
ஆமாண்டா, கார்த்தி சாவுக்கு நானும் ஒரு காரணம் தான்டா. என் குற்ற உணர்ச்சி என்ன சாகடிக்குதுடா. அடப்பாவி, என்னடா பண்ண? நான் நினைச்சேன்டா நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். டேய், நீங்க தான் ஊருக்கே வரலையே, அப்புறம் எப்படிடா? சொல்றா, நீ ஊருக்கு வந்தியா இல்லையா சொல்றா. டேய் சத்தி, விடுறா விடுறா அவனை. நீ சொல்றா, என்னடா பண்ண சொல்றா. கார்த்திக்கும் ஆல்கேட்ஸ்க்கும் எதுனா பிரச்சனை வரணும்னு நான் பண்ண முட்டாள்தனமான பிளான் தான்டா ஆல்கேட்ஸ் கார்த்தியை குத்த காரணம். டேய் புரியுற மாதிரி சொல்றா. நன்றி கேட்டவனே. நானும் நீயும் ஒரு இடத்துல இன்டர்வியூ போயிருந்தோம்ல, அந்த ஆல்கேட்ஸ் மாதிரி இருக்கிற சஞ்சயை பார்த்தோம்ல. ஆமா, அப்ப ஆல்கேட் சொன்னது உண்மையா? ஆல்கேட்ஸ் மாதிரி இன்னொருத்தர் இருக்கானா? என்கிட்ட அருண் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டான். நான் அருண் நம்பருக்கு பதிலா ஜெயா நம்பரை கொடுத்துட்டேன். டேய், அப்ப நீ தான் எல்லாத்தையும் காணுமா? என்ன வேலை பண்ணிருக்க நீ? நானே சொல்றேன்டா நீ. இருடா இருடா ஒண்ணு. பார், யாசம் விட மாட்டேன். போடா. டேய் டேய் அசோக், டேய்டா விடுடா. அவன் என்ன சொல்றான்னு கேட்பான். விடுறா, வாடா இந்த பக்கம். அவன் நடிச்சு சாகடிட்டோம். நான் பண்ண தப்புக்கு அதான தண்டனை. பின்ன என்னடா சும்மா விட போறோம்? அதுதான் பண்ண போறோம். ஒழுங்கா என்ன நடந்துன்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. 2 நாள் கழிச்சு கார்த்தி ஆல்கேட்ஸ் கிட்ட ஜெயாக்கு மெசேஜ் பண்ணேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தான். ஆல்கேட்ஸ் அடி வாங்குவோன்னு நினைச்சுனே தவிர இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வரைக்கும் போகணும்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா ஆல்கேட்ஸ் கார்த்தி குத்தானதுக்கு, அவன் செத்ததுக்கு நானே ஒரு காரணம் நினைக்கிறப்போ என்ன பார்க்கவே அசிங்கமா இருக்குடா. என்னை கொன்னுடுங்கடா, என்னை கொன்னுடுங்கடா, கொல்றா கொல்லுடா, என்னை கொன்னுடுங்கடா, கொல்றா கொன்னுடுங்கடா, டேய் கொன்னுடுங்கடா. அவன் பண்ணது தப்புன்னு அவனே புரிஞ்சுக்கிட்டான். காலில் இருந்து மன்னிப்பு கேட்டுட்டான். இதுக்கு மேல அவனை அடிக்கிறதோ மன்னிக்கிறதோ உங்ககிட்ட தான்டா இருக்கு. நான் வரேன். கொல்றாடே, கொல்லுடாடே, கொல்றா ப்ளீஸ் ராடே. ப்ளீஸ் ராடே, கொல்றா, கொல்லுடா பூடே, கொல்றா. உன்னெல்லாம் தொட்டாலே பாவம். கொல்றா டேய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கடா, கொல்லுங்கடா, டேய் சக்தி, டேய் ஆல்கேட்ஸ் நீ கொல்றா, டேய் டேய் ஆல்கேட்ஸ் கொல்றா, டேய் நான் உயிரோடு வேற கூடாடா, டேய் சாவறா, டேய் ஆல்கேட்ஸ். நீதானா சஞ்சய்க்கு ஜெயா நம்பர் கொடுத்தது? நீதானா என் உயிரை காப்பாத்தின நண்பனை நான் தான் கொன்னேன்னு எல்லாரையும் நம்ப வச்சேட நாய. உன்னெல்லாம் போனதவே கொண்டு பொறுக்கி நாய. ஆர்த்தியும் என்னையும் பிரிச்சடா பொறுக்கி. செத்துறா, நீ சாவணும்டா, நீ இருக்கவே கூடாது. செத்துறா செத்துறா சாவடா. விட மாட்டேன். சரவணா, என்ன திவ்யா, இந்த பசங்க ஏன்டா இப்படி இருக்காங்க? இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன் என்னாச்சு? சீனியர் பசங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட இவனுங்க ஏன் சண்டை போடுறாங்க? இவங்க ஏன் சண்டை போடுறோம், எதுக்கு சண்டை போடுறோம் தெரிஞ்சா சண்டை போடுறாங்க. யார்கிட்டயாவது சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும். கார்த்திக் தான் இப்படி ஆயிடுச்சு. இதோட எல்லாரும் அமைதி ஆயிடுவாங்கன்னு பார்த்தா இப்பதான் அதிகமாகுது. நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி சொன்னா எப்படி சரவணா? அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கும் 4 சொட்டு கண்ணீர் விட்டா எல்லாம் சரியா போயிடுமா? நான் என் பங்குக்கு சொல்லி பார்த்தாச்சு திவ்யா. நான் எதையுமே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக விட்டுடலாம்னு சொல்றியா சரவணா? என் மேல கோபுறதுல எந்த நியாயமும் இல்லை திவ்யா. எனக்கு பயமா இருக்கு. கரஸ் ஊர்ல இல்ல. கார்த்திக் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல. அந்த பயம் உனக்கு இல்லையான்னு தான் கேக்குறேன். ஏன் இல்ல, எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். கடவுளை வேணா மட்டும் பத்தாது, பசங்களை கூப்பிட்டு பேசணும், அவங்களுக்கு புரியவே.
இந்த நேரத்துல பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இந்த காலேஜ்ல தொடர்ந்து படிக்க முடியாதுங்கறத புரிய வைக்கணும். கரஸ் டிஸ்மிஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்குல்ல? ஆமா, ஊர் பூரா இந்த நியூஸ் பரவியாச்சு. யார் பார்த்தாலும் உங்க காலேஜ் பசங்க வெட்டிட்டு செத்துட்டாங்களான்னு கேக்குறாங்க. இது காலேஜ்க்கு எவ்வளவு அசிங்கம். இந்த நேரத்தில் இவங்க கேம்பஸ்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா அதை பண்ணிடுவாங்க. அதுதான் நானும் சொல்றேன் சரவணா, பசங்களை கூப்பிட்டு பேசலாம். நாம சொன்ன கேட்குற மனநிலைமையில் அவங்க இல்லை. இப்போ அல்கேட்ஸ் கூட பிரச்சனை வேணான்னு சொன்னதுக்கு நீ என்ன அல்கேட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, கார்த்தியோட சாவுக்கு நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலையான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் என்னன்னு சொல்றது? அல்கேட்ஸ் கிட்ட பேசி பார்க்கலாமா? அவன் கிட்ட போய் என்னன்னு பேசுறது? இல்ல காலேஜ்க்கு வராத பசங்க கோவமா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாரு திவ்யா, இந்த நேரத்தில் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அது மற்றவங்களுக்கு தப்பாக தான் தோணும். அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். சரி, நம்ம பேசினா கேட்க மாட்டாங்க. முருகன் அண்ணாவை விட்டு பேச வச்சா? அவர் சொன்னா கேட்பாங்களா? தெரியல, எதுக்கும் பேச வச்சு பார்ப்போம். சரி, அப்படியே பண்ணுவோம் திவ்யா. வாய் தாண்டா உனக்கு, வேற எதுக்கும் லாக்கி கிடையாது. அவன் வந்தா ஏதோ குத்திருவன் கிழிச்சிருவன் சொன்னா, அவன் வந்தால என்ன பண்ண? கொலைய பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். அவனை நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் எதுக்குடா நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு? நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டுன்னு சொல்றதே வேஸ்ட்ரா. டேய் வானா, நானே அவனை எதுவும் பண்ண முடியல, ஆத்தத்துல இருக்கேன், என்ன வெறுப்பேத்திட்டே இருக்காதரா. ஏய், என்னடா பண்ணுவ? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன அடிப்படா? அந்த ஆல்கேட் சொன்னாலும் என்னடா பண்ண முடியும்? டேய் எங்கடா இருக்கான் அவன்? அவனை எனக்கு அவன் கதையை முடிக்கிறேன்டா. போடா போ, அந்த கேண்டீன் பக்கமா தான் இருக்கான். அவனை போய் போட்டு தள்ளிட்டு வா, அப்பதானே நீ கார்த்தியோட ஃப்ரெண்டு. மாப்ள சும்மா இருக்கவன அந்த குள்ள எப்படி உசி பேத்தி விடுறான் பாரு. அவன் லூசுத்தனமா ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவனை போய் நிப்பாட்றா. இன்னைக்கு செத்தான்டா. எங்கடா போற? சக்தி, தயவு செஞ்சு வழிவிடு, என்னை தேவலாம் தடுக்காத. நான் தடுக்கல, எங்க போறேன்னு சொல்லு. எங்கேயோ போறேன்டா. கார்த்தியோட ஆன்மாக்கு நிம்மதி தர போறேன். அந்த ஆல்கேட்ஸ் கதையை முடிக்க போறேன். டேய் பொறுமையா இருங்கடா. இப்படியே அவசரப்பட்டு தானே ஏற்கனவே ஒருத்தனை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். டேய், எனக்கு என்னவோ இதை ஆல்கேட்ஸ் பண்ணிருக்க மாட்டான்னு தோணுதுடா. டேய், அவன் கையில கத்தியோட ரத்தம் சொட்ட நின்று பார்த்துட்டு இருந்தா சொல்றேன். அப்ப நான் பார்த்தேன் பொய்யா? கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய், தீர விசாரிக்கிறதே மெயின் சொல்லிருக்காங்களா இல்லையா? பொறுங்கடா. டேய் இங்க பாருங்கடா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்காதீங்க, வழிய விடுங்க. டேய் ஒரு நிமிஷம் கேளுங்கடா, அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாதீங்க. ஜெயாவுக்கு அல்கேட்ஸ் மெசேஜ் பண்ணலன்னு சொன்னப்ப நீங்க யாராவது நம்புனீங்களா? நம்பல இல்ல. அவன் தான் பண்ணிருப்பான்னு அடிச்சு சொன்னீங்க. இப்ப என்னடாச்சு? அவன் பண்ணலன்னு நம்புறீங்களா இப்போ? டேய் அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. டேய் எல்லாம் அதேதான். அவன் போய் சொல்ல, உண்மையை தான் சொல்றான், நம்புங்க. இப்ப போய் அவனை கொன்னேன்னு வச்சுக்க, நாளைக்கே அல்கேட்ஸ் இதை பண்ணலன்னு தெரிய வந்தா என்னடா பண்ணுவீங்க? அந்த குற்ற உணர்ச்சி உங்களை கொன்னுடாது? சக்தி, நீ ஏதோ சொல்லி எங்களை குழப்பறடா. நான் ஒன்னும் உங்களை குழப்பல, தெளிவுபடுத்துறேன், அவ்வளவுதான். போயிட்டல்ல, இன்னொரு நாள் மாட்டாமேடா போவ, கொன்னுறேன்டா. இதுக்கப்புறமும் நீங்க புரிஞ்சுக்கலன்னா வேஸ்ட். டேய் இவங்க எல்லாம் கூட்டு கிளம்புனீங்கடா. நல்லவ மாதிரி வந்து சொன்னானே இன்பா, அவன் என்னமோ தானா வந்து பேசுற மாதிரி இல்லடா, யாரோ பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ற மாதிரி இருந்துச்சுடா. எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்குடா. கொலைய பண்ணிட்டு காலேஜுக்கா வரான். அவன் காலேஜுக்கு எப்படி வராம பண்றதுன்னு எனக்கு தெரியும்டா. என்னடா பண்ண போற? பொறுத்து இருந்து பாடுறா. అమ్మగారు சொல்லுங்க தனிக்காச்சலம். అమ్మగారు எப்ப நடந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா. தம்பி உங்களுக்கு தெரிய வேணாம்னு சொல்லிச்சு. ஆனா பிரச்சனை பெருசா இருக்கே. அல்கேட்ஸ் எங்க? தெரியலம்மா. எது கேட்டாலும் தெரியல. வீட்ல தானே இருக்கீங்க, அவன் எங்க போறான்னு கேட்க மாட்டீங்களா? தம்பி ரொம்ப கோவமா போச்சுமா. வரட்டும், இருக்குது இன்னைக்கு. டே அல்கேட்ஸ் இங்க வா. எனக்கு தலைவலியா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன் சித்தி. ஏய் நில்லு. வாயை திறந்தாலே போய்.
தாய் இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. என்னடா பண்ணி தொலைச்ச? யார் அந்த பையன்? நீ கொலை பண்ணதா சொல்றாங்களே, அது உண்மைதானா? டேய், இப்போவாது வாய் திறடா. அமைச்சரோட பையனா இருந்தாலும் கொலை பண்ண சும்மா விட மாட்டாங்க. என்ன பண்ணன்னு சொல்லு. நான் எதுவும் பண்ணல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் அந்த பையன்? நீ கொலை பண்ணதா சொல்றாங்களே, அது உண்மைதானா? டேய், இப்போவாது வாய் திறடா. அமைச்சரோட பையனா இருந்தாலும் கொலை பண்ண சும்மா விட மாட்டாங்க. என்ன பண்ணன்னு சொல்லு. நான் எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணாம தான் அவ வந்து அப்படி கத்திட்டு போனாளா? உண்மை சொல்லு அல்கேட்ஸ். இது விளையாட்டு இல்ல. நீ என்னன்னு சொன்னாதான் நான் அடுத்து என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். காத்தி போயிட்டான் சித்தி. நான் வேற எதுவுமே பண்ணல சித்தி. இதான் சித்தி நடந்தது. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சித்தி. ஆனா நான் சொல்றத பசங்க யாருமே நம்ப மாட்டானுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சித்தி. பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு சித்தி. நீதான் எதுவும் பண்ணல. அப்புறம் என்ன? என்கிட்ட வந்து முதல்ல சொல்ல வேண்டியதானே? நீ பாட்டுக்கு கதவு சத்திட்டு ரூம்குள்ளே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? நீ கொலை பண்ணிட்டு தான் சொல்றாங்களே, அவங்க பேரண்ட்ஸ் எங்க வேலை பாக்குறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அவங்க சைடுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியணும். உன் மேல கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்திருக்காங்களான்னு பாக்கணும். முதல்ல சொல்ல மாட்டியாடா? இத போய் மறைப்ப. தனிக்காச்சலம். அம்மா, சரிம்மா. அல்கேட்ஸ், இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? இத பாரு, நீ அவசரப்பட்டு தெரியாம ஏதாவது பண்ணிருந்தா கூட சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன். பயப்படாத சித்தி. இதான் சித்தி நடந்த உண்மை. போய் சொல்லு சித்தி. சரி, நீ போ. அல்கேட்ஸ், என்ன சித்தி? கொஞ்ச நாளைக்கு நீ காலேஜுக்கு போக வேண்டாம். ஏன் சித்தி? சொல்றத மட்டும் செய். ஏன் என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, புரியுதா? ஓ